கடந்த சில வருடங்களாக தமிழ் சினிமாவில் போட்டி என்பதே இல்லாமல் போய்விட்டது. போட்டி களத்தில் குதித்து ஒரு கை பார்ப்போம் என்ற மனோபாவம் இன்றைய இளம் ஹீரோக்கள் மத்தியில் இல்லாமல் போய்விட்டது. தான் நடிக்கும் படம் போட்டியே இல்லாமல் ரிலீஸ் ஆக வேண்டும், நல்ல கல்லா காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றனர். இப்படி ஒரு பயத்தில் ஹீரோக்கள் இருப்பதால் தான் தங்களின் படங்களை சரியான தருணம் பார்த்து தனியாக களத்தில் இறக்குகின்றார்கள். போட்டிக்கு படங்கள் இல்லாததால் வசூல் வெற்றியை அறுவடை செய்து வருகின்றனர். இதற்கு முன்னணி நட்சத்திரங்களான ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் ஆகியோரும் கூட விதிவிலக்கில்லை. இந்த சூழலுக்கு மாறாக இந்த வருட பொங்கலுக்கு போட்டி கடுமையாகி இருக்கின்றது. அரை டஜன் படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் என்று சொல்லப்பட்ட சூழல் மாறி தற்போது 4 படங்கள் ரிலீஸ் ஆவது உறுதியாகியுள்ளது. பாலாவின் இயக்கத்தில் சசிகுமார், வரலட்சுமி நடித்திருக்கும் தாரை தப்பட்டை, பாண்டிராஜ் இயக்கத்தில் விஷால், கேத்ரினா தெரேசா நடித்திருக்கும் கதகளி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கும் ரஜினி முருகன், மான்கராத்தே திருமுருகன் இயக்கத்தில் உதயநிதி, எமி ஜாக்சன் நடித்திருக்கும் கெத்து ஆகிய 4 படங்கள் தான் பொங்கல் போட்டியில் களமிறங்க உள்ளன. பொங்கல் ரிலீஸ் பட்டியலில் இருந்த அரண்மனை 2 படம் சில வாரங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள இந்த 4 படங்களுக்கு தியேட்டர்களை பிடிப்பதில் தற்போது கடும் போட்டி நிலவி வருகின்றதா. தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டர்களில் சுமார் 800 தியேட்டர்கள் தான் ரிலீஸ் செய்யும் தகுதி படைத்த தியேட்டர்கள். ஆனாலும் கடும் போட்டி காரணமாக இந்த 4 படங்களுக்காக கிட்டத்தட்ட 900 தியேட்டர்கள் பிளாக் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றதா.